பழைய கனவுகள் அங்க போனவே ஒரு மாதிரியே ஆகிடுது. இந்த பேர பிள்ளைங்க வந்து இந்த ஊர்ல விளையாண்டே ஆகணும். எனக்கு அந்த குறிக்கோள் இருக்குது. எனக்கு அனுபவம் சொல்லிட்டேனே நல்லா அப்படியே எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்குது. என்ன ஆச்சரியம்? கீரை துவைக்கிற கடை கீரை துவைக்கிறியா? கீரை எதுக்கு துவைக்கிறேன்? நல்ல ஜெண்டு பூனமா இருந்ததுன்னு சும்மா இல்லாம எல்லாம் வீடர்களே சரி பண்ற மாதிரி புதையிலலாம் கிடைக்குதுமா? சாமி ரூம் வீடியோ காலி பண்ணி சாமி ரூம் அப்படியே இருக்கு. அம்மாவுடைய பர்த்டேக்கு வந்து கிஃப்டா கொடுத்தாங்க. அம்மாவுடைய பர்த்டே வருவாங்க. எங்க சுத்தினாலும் இதுதான் நம்மளுடைய மம்மி. காலை வணக்கம். காலை வணக்கம். ஒருத்த வணக்கம்னு கையெடுத்து கும்பிட்டா பதிலுக்கு நம்மளும் வணக்கம்னு கையெடுத்து கும்பிடணும். அதுதான் தமிழருடைய பண்பாடு. யாருடைய பண்பாடு? தமிழருடைய பண்பாடு. என்ன வேலையை ஆரம்பிச்சிட்டியா? 10 நிமிஷம் லேட்டா ஆனா போதும் வேலையை ஆரம்பிச்சிடுறது. ஆமா நாம வேலை பண்ணல தீங்க வைக்கிறேன். சரிம்மா. கோயில் பக்கம் போயிட்டு வந்தேன். சரி போயிட்டு வந்து பிரச்சனை இருக்கு. என்ன வாங்கிட்டு வந்த? கீரை துவைக்கிற கடை என்ன கீரை துவைக்கிறியா? கீரை எதுக்கு துவைக்கிறேன்? நல்ல ஜெண்டு பூனமா இருந்ததுன்னு சும்மா இல்லாம எல்லாம் வீடர்களே என்ன சலசலப்பு பேர் எப்படி துவைக்கீரை? துவைக்கீரை. ஆமா கரையிலான்னு ஒரு கட்டு வேணும் 10 ரூபாய். பால் வாங்கினேன். மோர் ஒரு 4 பாக்கெட் வேணுந்தேன். தக்காளி 8 ரூபா கிலோ. 8 ரூபா தானா? 1.5 கிலோ 10 ரூபா. போன வாரம் 20 ரூபாய்க்கு வாங்கினேன் கிலோ. 10 ரூபாய் தானே. சரி அடுத்த வாரம் நாளைக்கு இது பண்ண எனக்கு ஒரு 2 கிலோ வாங்கி. இன்னைக்கு அப்புறம் கூட வாங்கிட்டு வரலாம். மாறிக்கிட்டேன் 2 கிலோ 1 கிலோ 1 பறி ஆயிடுச்சு. நான் பாசல. தக்காளி இருக்கு 2 நாள் கழிச்சு வாங்கிக்கலாம். அப்புறம் வேற பால் 25 ரூபாய்க்குங்க ஒரு சீப்பு. மோர் 4 பாக்கெட் வேணுங்க 20 ரூபா. அவ்வளவுதான். இதுக்கு சந்தையில முருங்கைக்கீரை சரி கீரை வணக்கி. முருங்கீரையா? நான் மருதாணின்னு நினைச்சேன். இத பார்த்துதான் மருதாணி. முருங்கைக்கீரை. சரி சரி. முருங்கைக்கீரை துவைக்கீரை. எல்லாருக்கும் வணக்கம். இந்த போட்டு எனக்கு வணக்கம். வணக்கம் வணங்குறான். என்ன பொதுக்கூடத்துல வந்த மாதிரி சும்மா சொல்லிட்டு இருக்கான். இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து நான் கீரை தான் செய்ய போறேன். கீரை செஞ்சு ரொம்ப நாள் ஆகுது. சரி கீரை சாப்பிட்டா உடம்புக்கு வயிறுல சுத்தமாயும் உடம்பு நம்ம ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அதுக்கோசரம் கீரை உடம்புக்கு வந்து எப்படியுமே ஏதோ ஒரு கீரை சேர்த்துடும். இப்ப கீரை வாங்கவே நம்ம இதை விட்டுட்டேன். சரி சந்தையில முருங்கைக்கீரை பாக்கல. இது உதிரிக்கீரைன்னு அப்படியே இவ்வளோ கீரை 10 ரூபாய்க்கு அப்படி கவர்ல கட்டி வச்சிருந்தாங்க. ஏன்னா முருங்கைக்கீரை சந்தையில விழுந்து அப்படியே இருக்கு. இப்ப அதை சுத்தம் பண்ணி அதை ஒரு பக்கம் வாங்கிட்டு கீரையே கடைய போறேன். இதுமே முருங்கைக்கீரை வந்து இருந்துச்சிருக்கு. எவ்வளோ நல்லது. முருங்கைக்கீரை சூப் வச்சு பிடிக்கலாம். கடையெல்லாம் வணக்கலாம். வணக்கினாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது சரி முருங்கைக்கீரை வணக்கி துவைக்கீரையே கடைய போறேன். பேர் சின்னதா வேணும். கீரை வணக்கத்துக்கு சின்னதா வேணும். கீரை பொரியல் கீரை கடல் உள்ள 2 ஒரே மாதிரி 2 தருதுல 1 கிலோ 2 வாங்க மாதிரி ஒரே கீரையிலே 2 விதம் நாங்கெல்லாம் சேர்ந்து சாப்பிடுவோம். ஒரு கீரை செஞ்சாலே சாப்பிட மாட்டோம். இதெல்லாம் 2 கீரை வேற. கீரை தாராளமா கீருவோம். முருங்கீரை சூப்பரா இருக்கும். முருங்கீரை கீரை கடைஞ்சாலும் நல்லா இருக்கும். துவைக்கீரை சூப்பரா இருக்கும். இப்ப சமைக்க ஆரம்பிக்கலாம். எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். துவைக்கீரை ஒரு கட்டு தான் வேணுந்தேன். நல்லா பொரிச்சு எடுத்து வச்சுட்டு கோம்பு இல்லாத ரெடியா வச்சிருக்கிறேன். அதுக்கு தேவையான பொருள் வந்து தக்காளி 4 தக்காளி பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு கட்டி சின்ன கட்டி பூண்டு ஒரு கட்டி. காரத்துக்கு ஏற்ற வரமிளகா 4 எடுத்து வச்சுக்கிறேன். இவ்வளவுதானே? இவ்வளவுதான் சாமி. ஒரு 5-6 சீரகம் போட்டு போறேன். இவ்வளவுதான். பாடு பார்த்து வச்சுக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். கல்லெண்ணெய் ஊற்றி போறேன். எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றி கல்லெண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி கொடுப்போம். கடுகு 1 ஸ்பூன் கொடுக்குறேன். கடுகு ஊற்றி போகிறேன். அதுவே சீரகம் 1 ஸ்பூனு. கரும்பு தலை கொஞ்சம். வெங்காயமும் வரமிளகாயும் போட்டுக்கலாம். பூடி சேர்த்து போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வணக்கி விட்டு அப்புறம் தக்காளி போட்டுக்க வேண்டியதுதான். கொஞ்சம் வெங்காயமும் வரமிளகாயும் நல்லா வதக்கிட்டு வெங்காயம் பாரு வணங்கிடுச்சு. 3/4 பாதம் வெங்காயம் வணங்கிடுச்சு. இப்போ நான் தக்காளி போட்டுக்கிறேன். தக்காளி நிறைய பிடிக்காது. தக்காளி கம்மியாக பிடிக்கணும். ஒரு 2 தக்காளி போட்டுட்டு கொஞ்சோண்டு ஒரு கொட்டை புளி போட்டுக்காங்க. எனக்கு தக்காளி கொஞ்சம் பிடிக்கும். அதனால நான் 4 தக்காளி போட்டுக்கிறேன். நான் வந்து தக்காளி வெங்காயம் நிறைய போட்டேன். ஏன்னா நம்ம குழம்பு கொஞ்சம் நிறைய வேணும். ஏன்னா நான் வாங்கினது 1 கட்டு கீரை தான் வாங்கியிருக்கிறேன். இது வெந்தால் உங்களுக்கே தெரியும் உளுந்து தான் ஆகுனேன்.
அதனால தக்காளி கொஞ்சம் 4 தக்காளியும் வெங்காயம் நல்ல கட் பண்ணி போட்டுக்கிறேன். கீரை வந்து ஒரு 2 கட்டு வாங்கினா கரெக்டாக இருக்காமா? 2 கட்டு வேணாம். இதே அளவு இந்த அளவே போட்டோம்னாலுமே கணக்காக இருக்கும். நான் ஒரு கட்டுக்கும் போது இது கொஞ்சம் நிறைய போட்டுக்கிறேன். நம்ம கொஞ்சம் இந்த வெங்காயம் தக்காளிலாம் கொஞ்சம் நிறைய எனக்கு பிடிக்கும். அதுக்கோசம் நிறைய நான் போட்டுக்கிறேன். நம்ம கீரைக்கு தேவையான உப்பு போட்டுக்குவோம். ஒரு சின்ன கொஞ்சோண்டு அளவு மஞ்சத்தூள், கொஞ்சம் கலராக இருக்கிறதுக்கோசம் மஞ்சத்தூள் போட்டேன். கழுவி போட்டுக்குவோம். இந்த குண்டா என்ன குண்டான்னு நினச்சிக்காதீங்க. இது நம்ம கேக் செய்யக்கூடாது. அதை மாதிரி சுற்றி ஓட்டம் இருக்குது. அதனால கேக் செய்யலாம். அந்த பிஸ்கெட்ல ஒரு கேக் செஞ்சோமே, 5 ரூபா பிஸ்கெட்ல சூப்பரா இருந்துச்சு. ஓரே இல்ல 5 ரூபா ஹாப்பி பிஸ்கெட். அப்புறம் நிறைய கேக் செஞ்சோம், என்னென்னமா செஞ்சோம். செய்வோம், லீவ் வரட்டும் செய்வோம். ஏன்னா நான் எது இனிப்பு திங்காதனால இனிப்பு செய்யறதையே மறந்துட்டோம். செஞ்சாலே என் வாய் அடங்க மாட்டேங்குது. மாதிரி எவ்வளோ சிம்பிளான வேலை. தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கிட்டு கீரையை போட்டோம்னா கீரை ஒரு வேக்காடு விட்டு வந்து நம்ம எடுத்து தண்ணி எடுத்துட்டு கடந்து வேலை முடிஞ்சுது. தண்ணி ஊற்றிக்கலாம். எவ்வளோ தண்ணிமா? 1 டம்ளர் தண்ணி. நம்ம டம்ளரில் கூட ஊற்றிக்கலாம். பெரிய டம்ளரில் 1 டம்ளர் ஊற்றுறேன். ஏன்னா கீரை வேகணும். அப்புறம் குழம்பு நம்ம கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும், கெட்டியும் நல்லா இருக்காது. அதுக்கோசரம் பாருங்க, 1 டம்ளர் தண்ணி வச்சுருக்கிறேன். போதும், அப்படியே வேகட்டும். வெந்த வாட்டி நம்ம தண்ணி எடுத்துட்டு கடைஞ்சா கீரை ரெடி ஆயிடுச்சு. அந்த அடுப்பில் வந்து நான் முருங்கைக்கீரை வணக்க போகிறேன். இப்போ வந்து கீரை வணக்கிக்குவோம். ஏன்னா கீரை வந்து எப்பயுமே கீரையில் நீங்கள் வேவிச்சு தண்ணி எடுத்து கீரை வணக்காதீங்க, சத்து பூரா நமக்கு போயிடும். அதான் அப்படியே தான் வணக்கணும். நான் முருங்கைக்கீரை வந்து நான் அப்படியே தான் வணக்கிவிட்டு மிளகுத்து கழிக்கிற மாதிரியே வணக்குவேன். கடுகு பருப்பு வரமிளகா வெங்காயம் நல்லா வணக்கிட்டு கீரை அள்ளி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வேக முருங்கைக்கீரை பொரியல் ரெடி. வெங்காயம் வணங்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். அதெல்லாம் நம்ம கொஞ்சம் உப்பு போட்டோம்னா சீக்கிரம் வணங்கிடும். தேவையான உப்பு போட்டுக்கிறோம். முருங்கைக்கீரை வாங்கிறது பெருசு இல்லைங்க. முருங்கைக்கீரை சுத்தம் பண்ணுறதே பெருசு. முருங்கைக்கீரை சுத்தம் பண்ணுறது, வாழைத்தண்டு சுத்தம் பண்ணுறது, வாழைப்பூ சுத்தம் பண்ணுறது, 3மே பயங்கர கஷ்டம். 3மே அவ்வளோ டேஸ்ட்டாக சத்தாக இருக்கும். தண்ணி நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதே ஒரு 10 நிமிஷம் வேக விட்டேன். பொரியல் ரெடி. இது கூட வந்து நம்ம தேங்காய் திருவி போட்டுக்கலாம், முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். நம்ம இஷ்டம். இல்லை சும்மா வேணாலும் தின்னுக்கலாம். நம்ம எப்படி வேணுமோ நம்ம சைடு சின்ன என்னாச்சும் போடணும்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ சூப்பராக அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அதுக்கு அது ரெடியாக ஒரு 10 நிமிஷம் ஆகுமா? அது ரெடி ஆயிடுச்சுக்கணும். அதை பார்த்துட்டு கடையிற வேலை தான். அது ஒரு 5 நிமிஷம் வந்தால் போதும். கீழே நல்லா வெந்துருச்சுங்க பாருங்க. தண்ணியே சுண்டிடுச்சு. தண்ணி சரி கரெக்டாக இருக்கும். இப்படி நான் கடைஞ்சிக்கிறப்பேன். மொத்தம் ஒரு 20 ரூபா கணக்கு வருது. ஒரு 20 ரூபா போட்டால் 3 நேரத்துக்கு குழம்பு தயார் ஆச்சு. எல்லாம் சேர்ந்து எண்ணெய் எடுத்து மிளகாய் எடுத்து எல்லாம் சேர்ந்தாதான் 20 ரூபா வருது. கடையும் போதே வாசனையா இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். இந்த கீரை வந்து கொஞ்சம் புளி போட்டு கடையிற கீரை தான். தக்காளி நிறைய போட கட்டினா புளி போடல. நீங்க தக்காளி கம்மியா போட்டீங்கன்னா 1 கொட்டை புளி போட்டு கடைஞ்சிட்டாங்க. குழம்பு பாருங்க தயாராச்சு. வாங்க நம்மளாம் சேர்க்கலாம். குழம்பு தயாரிச்சு, கீரையும் ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே ரெடி தான். இது மேலே மூட்டை கூட்டிட்டு வேலை கிளம்புறது தான் வேலை. சரி, நல்லா வெந்துச்சு. சரியா சூப்பராக இருக்குது. பார்க்கவே வாய் ஊறு சாப்பிடும் போல அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். குழம்பு தயாராகிடுச்சு. பார்க்கவே செம்மையா இருக்கு. வேற லெவல். சூப்பரா இருக்கு. இப்போ வந்து சமையல் தான் பார்த்துருப்பீங்க. புது வீடு போய் எத்தனை மாசம்? ஆசி மாசம் கோபி போடும்போது ஆமா 3 மாசமே ஆயிடுச்சு. சரி வாகனம் வீட்டுக்கு போறானே இருட்டே ஆயிடுச்சு. பழைய கனவுகள் அங்க போனவே ஒரு மாதிரியே ஆகிருது. வாழ்வா வலியே தீர்வா இல்ல எனர்ஜி வேற மாதிரி இருந்தா எனக்கு அனுபவிச்சு வந்துக்கனே. நல்லா அப்படியா நம்ம அப்படி கட்டி ஒரு கனவா போனா மாட்டிங்க வந்தோம். மடி அங்க போறோடனே ஒரு இதா இருந்தால அங்க போறதே இல்ல. விட்டுட மறந்த மாதிரியா இருந்தாலும் சரி நம்ம வீட்டு நம்ம போகணும். போய் வீட்டுல எப்படி இருந்து சுத்தம் பண்ணிட்டு வர்றாங்க. அதான் நானும் பையன் விகேஷ் 3 பேருமே கிளம்புறோம். போயிட்டு வீட்டுல பாத்துட்டு கூட்டி விட்டு சுத்தம் பண்ணிட்டு வரலான்னு பங்குதான் கிளம்புறோம். போய் ரொம்ப நாள் ஆனதுனால கொஞ்சம் பராமரிப்பு பணிகள்லாம் இருக்கு. போயிட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு வரலாம். சோ அதையும் இப்ப பார்க்கலாம். வாங்க போலாமா? போலாங்கண்ணே. நான் ஒரு மாசம் லீவ் விட்டாங்கன்னு வச்சுக்கா போய் ஒரு 10 நாளைக்கு அங்க இருந்து வரலாம். 10 நாளைக்கு அங்க போய் இருந்து அடுப்புலாம் இருக்குது. ஸ்வீட் ரோடு தூக்கிட்டு போனா போதும். அங்க நம்ம எஸ்டேட்ல
ரெஸ்ட் எடுக்க போறோம். அப்படியே வாய்ப்பில்லை. இல்ல நான் சும்மா சொல்றேன். அங்க எங்கயோட அங்க நல்லா குளிர்ந்து சூப்பரா இருக்கு. ஒரு பயங்கர வேக்கடை. ஆமா ஆமா. ஒன்றும் வேக்கடை தெரியல. எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்குது. என்ன ஆச்சரியம்? 3 மாசம் கழிச்சு பாக்கறனால ஒரு மாதிரி நல்லா இருக்குது. கொடுவன் நாம வந்தா? ஆமா நம்ம புது வருவாங்க. யா தேங்க்ஸ் ஓல்ல. வந்தோடனே வேலைய ஆரம்பிச்சிட்டே? ஆமா கண்ணே. நல்லா புழுதி அடிச்சிருக்குதே. வந்தா அப்படியே தொடச்சு விட்டு மாதிரி எவ்வளவு புழுதி. நான் வரும்போதெல்லாம் இதை பண்ணிட்டு தான் இருப்பேன். பண்ணுவியா? பண்ணி நீட்டா வச்சுருந்தா அழகா இருக்கும். பழைய மாதிரி வச்சிருக்கு பாரு. ஏன் வரலாம்? இந்த சோஃபா தான் வந்துட்டு 48,000 ரூபாய்க்கு கோயம்புத்தூர்ல போய் தேடி கண்டுபிடிச்சு வாங்கிட்டு. சவரிமா இருக்குதுல்ல. ஆமா டிசைன் இந்த மாதிரி இவ்வளோ லென்ஸுக்கு எங்கேயுமே இல்லைன்ட்டாங்க. நான் போய் கஸ்டமைஸ்டா போயிட்டு கோயம்புத்தூர்ல அது என்னமோ ஒரு ஏரியா சோஃபா சேர் ஏரியா அங்கே போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணி தேடி அலைஞ்சி 48,000. இதுவே வந்து நம்ம இங்கே லோக்கலில் வேற எங்கேயும் சொல்லியிருந்தோம்னா கிட்டத்தட்ட 80,000 70,000 சொன்னாங்க. நம்ம தேடி கண்டுபிடிச்சி 40,000 ரூபாய்க்கு பண்ணோம். ஒரு மாசத்துக்கு வந்து இங்கே தான் இருக்கணும். ஏன்னா நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு காற்று உடம்புல இங்கே செம்மையும் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். அதுக்கோசரம் எனக்கு இது லீவ் விட்டாங்கன்னா வந்து ஒரு மாதம் இங்கே தான் இருந்து ரெஸ்ட் எடுக்க போகிறேன். லீவ் விடுவாங்களா? தெரியல கண்ணு என்னன்னு. எப்பயும் விடுவாங்க. போன வருஷம் விட்டாங்களா? 5 நாள் விட்டாங்க. அப்படியா? சரி கிடைக்கும். ஒரு 5 நாள் எனக்கு கிடைக்கும். சரி 5 நாள் இங்கே வந்துட்டு இங்கே தான் இருக்க போகிறோம். நிறைய சேலஞ்ச் வீடியோ அது மாதிரி நிறைய போடலாம். இங்க இருக்கிறது இடம் நல்ல வசதி. இங்க நல்லா அமைதியாக இருக்கும், இட வசதி இருக்கு. இட வசதி இருக்குது. ஸோ அதனால நல்லா நீட்டாக எடுக்கலாம் நிறைய வீடியோ. தாராளமாக எடுக்கலாம். நான் வரேன். வந்தேன் ஒரு மன்னருது அப்பா பாரு பாதாம் பருப்பு வச்சுருக்காங்க. ஒரு பாய் எடுத்து கிழிச்சு சாப்பிட்டு இருந்தா அப்பா நம்பி ஓட்டு விட்டாலும் கொஞ்சம் சுத்தமாக தான் வச்சிருக்கிறேன். அப்படி ஃபர்ஸ்ட் இங்கே வந்து ஃபுல்லாக எறும்பு. இங்கே பாருங்க, இங்கே மரம் தேக்கு மரங்கிறதுனால ஃபுல்லாக எறும்பு வந்து அட்டாக் பண்ணி இருந்தது. ஃபுல்லாக மண் உள்ள இருந்த மண் எல்லாத்தையும் வெளியில் எடுத்து போட்டுருச்சு. நம்ம மரத்துக்கு வந்து அந்த பூச்சி போகிறதுக்காக ஒரு பவுட்ரு வாங்கியிருந்தேன் ஞாபகம் இருக்கா? அந்த பவுடரை போட்டு எல்லா எறும்பையும் கொண்டாச்சு. ஆமா அதுதான் எறும்புக்கு பள்ளிக்கு எல்லாத்துக்குமே போடணும். அதனால டெய்லி அப்பா வந்துருவாரு. அப்பாவோடைய ரெஸ்ட் டைம் இங்க சாயங்கால டைம்ல இங்க தான் இருப்பாரு எப்பயுமே. சாயங்காலம் ஆகுனா மதியானம் வந்துடுவார் அப்பா. மதியானம் வந்துட்டு சாயங்காலம் வரைக்கும் இங்க தான் இருப்பாரு. வீடு நாம மட்டும்தான், காலியெல்லாம் பண்ணல. அப்பா எப்ப வந்தீங்கனாலும் சரி சாயங்கால டைம் அப்பா இங்க தான் இருப்பாரு. எல்லா வீடு முள்ளா காலி பண்ணியாச்சு. ஆனால் அப்பாவோடைய திங்ஸ் மட்டும் இங்கே தான் இருக்கும். இங்கே பாருங்க, அப்பாவோட வேஷ்டி கிட்டத்தட்ட ஒரு 20-30 வேஷ்டி பக்கம் இங்கே தான் இருக்கு. வந்துடும். இன்னும் உனக்கு லீவ் விட்டோடனே வந்துடும். இங்க தெரியலையே, எல்லாம் சாமி போட்டோ தான்மா. விநாயகா விநாயகா புதையிலலாம் கிடைக்குதுமா. இது என்னதுன்னு தெரியுமா? ஆமா இல்ல தொடச்சிட்டு எப்படி இருக்குன்னு பாப்போம். ಯಾಂದ್ರಕ ಮಾಡೋದು ವಿಡಿಯೋ ಎತ್ತುಂಡಾ ಪೈ ಬೇಕು ನಿಂಗೆ ನಂಜೆ ಅಂತ ಪೈ ಬೇಕು ಬೇಡ ಬೇಡ ಬೇಡ. இங்க பாருங்க, நம்ம வீடு புண்ணேரணிக்கு வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அக்கா தான். எந்த ஊருமா? திருப்பத்தூரா இங்க அவங்க வந்து வச்சாங்க. சோ அப்படியே பத்திரமா புதுசு கலையா வச்சிருக்கோம். போட்டு பாத்துருவோமா? வாவ், செம்மையா இருக்கு. நேர்ல பார்க்க சூப்பரா இருக்கு. பெரிய வீட்டுக்கு பெரிய கிஃப்டா கொடுத்திருக்காங்க. அடுத்த மாசத்துல எனக்கு ஆக்டிவேட் தான் இருக்கும். இப்ப மாட்டி வச்சிரு. ஆமாமா, இப்ப மாட்ட கூடாது. முதல்ல பழசாயிரும். அப்படியே புதுசாவே இருக்கட்டும். மாட்டி வச்சிரலாம். தொடச்சிக்கிட்டே நிக்குது. என்ன சாமி ரூம் வீடியோ காலி பண்ணி சாமி ரூம் அப்படியே இருக்கு. கால்ல எங்க பண்றா? கால் ஜாமான் பண்ணா இருக்கணும். சாமியார இங்கே தான் இருக்கு, சாமி ரூம் அப்படியே தான் இருக்குது. இல்ல தொடச்சி இது க்ளீன் பண்ணுவோமா? சரி, நான் லீவ் நாளா வரணும். அப்படி பண்ணி கல்யாணம் பண்ணுங்க. ஆமா, புதுசா பார்த்தோம். எல்லாம் தூக்கி வைக்கல, வெளிய வச்சிட்டு நல்லா சுத்தமா ஏர் பண்ணி போட்டு தொடச்சிட்டு எல்லாம் எடுத்து வச்சு புது வீட்டோட அப்டேட் இன்னும் ஒரு வாரத்துல பாப்பீங்க.
எப்போ ஞாயிற்றுக்கிழமை லீவு தானே உங்களுக்கு? ஆமா ஞாயிற்றுக்கிழமை வரோம். ஓகே வரோம். ஆமா அமாவாசை தானே, கறி எடுக்க மாட்டோம், வரலாம். சரி வாங்க. நம்ம வீடியோ பாக்குறவங்க யாராச்சும் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டுக்கு வாங்க, ஆமா. ஒரு மீட்டப் மாதிரி போடுவோம். ஆமா. யார் யாரெல்லாம் பாக்குறீங்களோ எல்லாருமே வாங்க. ஜாலியா ஒரு நாள் சண்டே வந்து எல்லாத்தையும் மீட் பண்ணி செமையா என்ஜாய் பண்ணலாம். நல்லா இருக்கும். உங்க வீட்டுல யாராவது சமைச்சீங்கன்னா அதையும் எடுத்துட்டு வாங்க. ஏன் நாம சமைச்சு போட மாட்டோமா? நாம இங்க சமைக்கிறதுக்கு அவ்வளவு ஃபெசிலிட்டி இல்ல. நம்ம பழைய வீட்டுக்கு வந்தா சமைக்கலாம். புது வீட்டுல எதுவும் திங்ஸ் இல்ல. இப்போ ஒரு 50 பேர் வராங்கன்னா 50 பேர் வீட்டுல இருந்து ஒவ்வொரு புதுசா கொண்டாந்தாங்கன்னா எல்லாரும் கலந்து சாப்பிட்டா சூப்பரா இருக்கும்ல. அந்த மாதிரி கூட்டஞ்சோறு நம்ம வீட்டு சொத்தையே திடீர்னு போர் அடிச்சு போச்சு. அது நம்ம சர்வீஸ் ஆள் கொஞ்சம் எல்லாமே சேர்ந்து சாப்பிட்டா அது ஒரு தனி டேஸ்ட் சூப்பரா இருக்கும். சாப்பிட்டு பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை 12 மணிக்கு எல்லாரும் இங்க வந்துருங்க. 12 மணி ஓகேவா? லொகேஷன் வந்து தெக்குப்பாளையங்கிற ஈகா டு ஆரன் மஹால் வந்துருங்க. நீங்க பள்ளிப்பாளையத்துல இருந்து ஆரன் மஹால்னு கேட்டா எல்லாத்துக்குமே தெரியும். ஈகா டு ஆரன் மஹாலுக்கு ஆப்போசிட்லயே ஒரு ரோடு இருக்கும். அந்த ரோட்ல நேரா வந்தீங்கன்னா போதும். நம்ம வீடு நேரம் வரும்போதே தெரிஞ்சிடும். நம்ம வீடு முன்னாடியே இருக்கும். வாழ்க வளமுடன்னு பெருசா போர்டு போட்டிருக்கோம். யாரு வேணா வரலாம் வாங்க. இவரு கபோர்டு, இந்த கபோர்டு தான் வந்து 80,000 ரூபாய்க்கு அடிச்சோம். கீழே யாராச்சும் வீடு கட்டுற மாதிரி இருந்தீங்கன்னா இன்டீரியர் இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி பண்ணியிருப்பாங்க. அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க, எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் போய் அவங்களுடைய பழைய ஒர்க்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒர்க் கொடுங்க. பாருங்க, இந்த இன்டீரியர் தான் வந்து 80,000 ரூபாய்மா. ஒரு சாஃப்ட் க்ளோஸ் இல்லை, ஒண்ணுமே இல்லை. நாங்கள் ஏமாந்துட்டோம் லிட்டரலி. ஸோ நீங்க வீடு நிறைய பேர் கட்டுவீங்க. இந்த மாதிரி பெருசா கட்டலைனாலும் சின்னதாக கட்டினாலுமே நிறைய மாடலா அவ்வளோ ஸ்டைலா சூப்பரா கட்டியிருக்காங்க. பார்க்கும்போதே ஆசையா இருக்கும். நாங்க தான் வந்து ஏதோ உள்ளூர் ஆட்டக்காரனுக்கு ஆட்டம் தெரியாத மாதிரி என்னமோ செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் கபோர்டு இப்படி நவுத்துனா கையோட வரும். அந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ நல்லா அழகா இருக்கு. உள்ள கண்ணாடியா இருக்கு. வாவ், நம்மளுடைய அடையாளம். அம்மாவுடைய பர்த்டேக்கு வந்து கிஃப்டா கொடுத்தாங்க. அம்மாவுடைய பர்த்டேக்கு எதுக்கு மேல இருந்தது? அவனோட பிறந்தநாளுக்கு தான் நினைக்கிறேன். கரெக்டா 3 பேர் போட்டோவும் போட்டு நமக்கு கிஃப்ட் பண்ணாங்க. தேங்க்யூ. இதுவே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கொடுத்த கிஃப்ட் தான். நம்ம வீட்டுல மொத்தம் நிறைய கிஃப்ட் சப்ஸ்கிரைபர் கொடுத்த கிஃப்ட் நிறைய இருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி. ஒருக்கா வந்து குக்கு வித் இது என்னது டாப் குக்கு டூப் குக்கு சன் டிவியில் ப்ரோக்ராம் போட்டுட்டு இருந்தாங்களே, அந்த ப்ரோக்ராமுக்கு வந்து நம்மளை வந்து கெஸ்டா கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ போனப்போ கொடுத்தது இது. இத்தா பெரிய டம்ளர்ல டீ குடிச்சோம்னா சீக்கிரம் போய் சேர்ந்துருவோம். இதெல்லாம் ஜூஸ்லாம் குடிக்க மாட்டாங்க, டீ காஃபி குடிக்கிறாங்க. பணக்காரங்களா இந்த மாதிரி கப்பல் தான் குடிப்பாங்க. அவங்க ஒரு நேரம் குடிப்பாங்க. நாம பிரிச்சு 4 நேரம் குடிக்கிறோம். யூஸே பண்றது இல்ல. ஆனா குப்பை மட்டும் இவ்வளவு குப்பை இருக்கு. எல்லாம் ஃபுல்லா அந்த கரப்பாம்பூச்சி பிரிக்கிற பேஸ்ட் வாங்குவாங்க எங்க. அதெல்லாம் தெளிவா எல்லா இடத்துலயும் வச்சுட்டு போயிடலாம். கரப்பாம்பூச்சி வீட்டையே நாசகரி பண்ணிடுவோம். ஸோ வீடியோ பார்க்குற யாருக்காச்சும் இந்த பள்ளி எல்லாம் போறதுக்கு ஏதாச்சும் மருந்து ஏதாச்சும் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. பள்ளி வந்து நிறைய கிட்டத்தட்ட 1/4 கிலோ பள்ளி புழக்கம் மட்டும் கிடைக்கும் போல அந்த அளவுக்கு நிறைய இருக்கு. ஸோ ஏதாச்சும் பள்ளியெல்லாம் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ண நினைக்காதீங்க. புது வீடு பள்ளியோட இதுல வீணா போயிடும். அதனாலதான் சொல்றேன், ஏதாச்சும் பள்ளியை வந்து விரட்டுறதுக்கு ஏதாச்சும் மருந்து இருந்தா சொல்லுங்க. சும்மா வெக்கேஷனுக்கு தான் அங்க போயிருக்கோம், மறுபடியும் இங்கதான் வருவோம். எங்க சுத்தினாலும் இதுதான் நம்மளுடைய வீடு, இங்க வருவோம். நிறைய பேர் வந்து விற்கிறீங்களா, வாடகை கொடுறீங்களா, அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்தது. வாடகை கொடுத்தா வந்து நம்மள மாதிரி வீட்டை மெயின்டைன் பண்ணுவாங்களான்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம பழைய வீட்டை வாடகை விட்டே ரொம்ப நாஸ்தி பண்ணிட்டாங்க. ஸோ அதனால வந்துட்டு இந்த வீடு வாடகை கொள்ளாமா வேண்டாமான்னு யோசனையிலேயே இருக்கும். ஏன்னா வீடை சும்மா போட்டு வச்சாலும் வேஸ்டா போயிடும், வாடகை கொடுத்தாலும் வேஸ்டா போயிடும். அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம ஒரே குழப்பரேஷன்லயே இருக்கும். எப்போ தஞ்சாவூர் போயிட்டு வந்தோம்னா அப்பயே சிவனடியாரா மாறிட்டோமா. தஞ்சாவூர் லீவுக்கு நான் தஞ்சாவூர் கூட்டிட்டு போறேன். அந்த கோயிலுக்குள்ள போனோம்னா வச்சுக்கோங்க, அந்த சிவன் நம்ம பெருசா இருப்பாரு. அப்படியே சிவனை பார்த்து கையெடுத்து கும்பிடும் போது இப்படி கும்பிட்றேன்னா வச்சுக்கோங்க, இந்த முனியில இருந்து அப்படியே இங்க இருந்து தலை வரைக்கும் ஏறும். சத்தியமா நடந்தது. அதனாலதான் கறி சாப்பிடாம இருக்கேன். அது முன்னாடி நாள் வரைக்கும் கறி சாப்பிட்டேன். அப்படி கும்பிடும் போது ஒரு வைப்ரேஷன், ஒரு பாசிட்டிவிட்டி. நீ அந்த வீடியோ வந்து தீபன் டிவி போட்டிருப்பேன். அந்த சாமியை பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஜாலியா கலகலன்னு பேசியிருப்பேன். ஆனா பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு உண்மையாலுமே நான் விளையாட்டுக்கு சொல்ல, அவ்வளவு சக்தி, அவ்வளவு பாசிட்டிவிட்டி கிடைச்சது. அவனை கூட்டிட்டு போறோமா,
ரொம்ப சிம்பிள் தான். தலைக்கு ஒரு 400 ரூபா இருந்தா போதும், ஒரு நாள் ஃபுல்லா தஞ்சாவூரையே சுத்திட்டு வீட்டுக்கு வந்துடலாம். நாம தஞ்சாவூர் போறோம், தஞ்சாவூர் மண் எடுத்து தாமிரபுரம் தண்ணி கொண்டு நாம ஒரு கப்பு செய்ய போறோம். போறோம் தஞ்சாவூர் வரையா இல்லையா? போலாம். 5 மணிக்கு ட்ரெயினுமா, 5 மணிக்கு ட்ரெயின் ஏறினா 9 மணிக்கு அங்க இறங்கணும். 9 மணிக்கு இறங்கினா ரயில்வே ஸ்டேஷன் விட்டு வெளியில வந்தனாலே 10 ரூபாய்க்கு ஆட்டோ. ஓகேவா? 10 ரூபாய்க்கு ஆட்டோ ஏறணும்னா அந்த கோயில் வாசல்லே இறங்கிடுவாங்க. கோயிலுக்குள்ள போயிட்டு சாமி கும்பிட்டு சாப்பிட்டு மறுபடியும் ட்ரெயின் ஏறி 4 மணிக்கு ட்ரெயின். 4 மணி வரைக்கும் அங்க பார்க் இருக்கு, மாளிகை இருக்கு, அந்த மாதிரி பறவைகள் சரணாலயம் இருக்கு. எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு 4 மணிக்கு ட்ரெயின் ஏறி வீட்டுக்கு வந்தோம்னா 7 மணிக்கு வீட்டுக்கு வந்துடலாம். சூப்பர். ஒரே நல்ல சூப்பரா இருக்கு. சரி போலாம். சூப்பரா இருக்கும். இந்த லீவ்ல வந்து உங்க குழந்தைங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி தஞ்சாவூர் இந்த மாதிரி புராணமான இடத்துக்கு கூட்டு போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கும் வந்து நம்மளுடைய பழக்க வழக்கங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவு சூப்பரா இருக்கும். குழந்தைங்கன்னா நம்ம டெய்லி கூட்டுவோம், சுத்தமா இருக்கும். எவ்வளோ குப்பை பாரு, கீழே மட்டும் இவ்வளோ குப்பை இருக்குது. இந்த மேலாம் குப்பை நிறையா இருக்குன்னு இந்த ரூம்லாம் கூட்டல. இவ்வளோதான் முடிஞ்சது. இந்த அந்த வேக்கம் கிளீனர் இருக்கு, அது அங்க இருக்கு. அங்க இருந்து எடுத்துட்டு வந்துட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு பொழுது போன நேரத்தில் மருதாணி வந்து நிறையா முளைச்சிருச்சுன்னு மருதாணி பறிச்சுட்டு இருக்கோம். இவருங்க ஆக்சுவலாக வந்து அங்கே இருக்கிற மரத்துலேருந்து விதை எடுத்து தான் இங்கே போட்டோம். சரியான வளர்ச்சி. போன டைமே வந்து விதை நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஒரு 10-15 பேர்த்துக்கு பக்கம் அமுச்சு விட்டோம். நிறைய பேர் அது என்ன வளர்ந்துதா இல்லையான்னு தெரில. ஆனால் நம்ம வீட்டில் போட்டு பயங்கரமாக வளர்ந்துருக்கு. ஸோ இந்த விதையெல்லாம் அடுத்த இதில் காஞ்சிதுன்னா நான் வந்து உங்களுக்கு மறுபடியும் சென்ட் பண்ணுறேன். ஏன்னா கொரியர் காசு தான் என்னால் போட்டு அனுப்ப முடியல. ஏன்னா கொரியரே கிட்டத்தட்ட 40 ரூபா 50 ரூபா வந்துடுறதுனால அனுப்ப முடியல. நீங்கள் கொரியர் காசு தரீங்கன்னா ஓகே, நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன் கண்டிப்பாக. ஆனால் மருதாணி சூப்பராக சோகம். வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு? கரெக்டாக 6 மணிக்கு வந்தோம். 8:30 மணி ஆயிடுச்சு. போறதுக்கே மனசு இல்லை. நம்ம எதுக்கு தம்பி 2 பேரும் வீட்டில் இருந்தாங்க. எப்போ மாதிரி அப்படியே உட்காந்துக்கிட்டேன். உட்காந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். பேச பொழுதே போறது இங்கே வந்தாலும் எப்போ இங்கேருந்து போனாங்க. இல்ல அது ஒண்ணுதான் பேசுது. மித்த கடை வீதிக்கு சண்டைக்காக வரும்ல, இங்கதான் தீவிரேசமே பக்கமா இருக்கும். நினைச்சா ஓடி எழுந்துருவான். 1 மைல் தூரம் தான். இப்ப அங்க வரது 5 மைல் தூரமா இருக்குது. எனக்கு சௌகரியமா இருக்குது. இப்ப என்ன பண்றது, எனக்கு தான் பார்க்கணும். அதனால பிரச்சனை இல்ல, வரலாம் போலாம். நம்ம வீடு தானே, எப்பனாலும் வரலாம் போலாம். அதுக்குள்ள இருக்குது. சிலிண்டர் மட்டும் பண்ணிக்கலாம். விதவிதமா ரகரகமா சமைக்கலாம். சரியா? நிறைய போகலாம். சேலஞ்ச் வீடியோ நான் நிறைய பார்த்து எழுதி வச்சிருக்கேன். அப்புறம் என்ன நிறைய வரட்டு பூவான அடுத்த வாரம் ஊர்ல இருந்து ஒரு மாஸ் கொலாப் போட்டுருவோம். நல்லா இந்த மாதிரி என்டர்டைன்மெண்டா நிறைய வீடியோஸ் போடுறோம். வீடியோஸ் வந்து கண்டினியூஸா பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் போட்டுக்கோங்க. வீடியோ முடிச்சிடலாம். வீடியோ முடிச்சிடலாம். வீடு பாருங்க, கனவு வீடு. கனவா கட்டினது. நான் இருக்கிறது ஜாலியா இருக்குன்னா இல்லையா, இந்த பேர பிள்ளைங்க வந்து இந்த வீட்டுல விளையாண்டே ஆகணும். எனக்கு அது ஒரு குறிக்கோள் இருக்குது. அது வரையும் லட்சுமி விட மாட்டேன். என் வீடு, என் பேர பிள்ளைங்களுக்கு தான் இந்த வீடு. சரி முடிச்சிருவோமா? முடிச்சிடறேன். ஓகே, டாடா பை பை.